கெட்டி மேளம் சரியில்ல. வெற்றி துளசியோட காதல தோல்வியில கொண்டு நிறுத்தியிருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். வெற்றிக்கு காலகாலத்துல கல்யாணத்த பண்ணிரணும்னு சொல்றாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க வெற்றி. என்ன வெற்றி உனக்கு வயசாயிட்டே போறது உனக்கே தெரியலையா? அதுவும் உனக்கு பார்த்துக்கிற பொண்ணு ரொம்ப அருமையான இடம். அப்பாவுக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஆகாம தான் இருந்துச்சு. ஆனா இந்த கல்யாணத்து மூலமா அவங்க 2 பேரும் பழைய நட்பை தொடர போறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு காரணம் சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போவ? நமக்கு நல்ல தெரிஞ்ச குடும்பம், பொண்ணும் நல்ல பொண்ணு. இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்பா. அப்பாவுக்கும் இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் இவ்வளவு நாளா மன வருத்தத்தோட இருந்தாங்க. இப்ப இந்த கல்யாணத்துல தான் 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க. இப்ப போய் நீ இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்றேன்னு அவங்க அப்பாவும் உங்க அப்பாவும் பேசி முடிச்சிட்டாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்தாங்க. நீ நினைச்சாலும் இதை மாத்த முடியாது. உன்னையும் அந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அப்பா எடுத்த முடிவுலையும் மாற்றம் கிடையாது. நீ பேசாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க வெற்றியோட அம்மா. வெற்றி எதுவும் பேச முடியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அங்க மீனாட்சி வராங்க. என்ன வெற்றி கல்யாண மாப்பிள்ள சோகமா நிக்கிறீங்க? உங்களுக்கு தான் கல்யாணம் ரெடி ஆயிடுச்சால, சந்தோஷமா இருக்க வேண்டியதானுங்கிறாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்களே என்னங்கிறாங்க வெற்றி. வெற்றி உன் மனசுல என்ன இருக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இப்ப நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது. சரின்னு சம்மதம் சொல்லு. கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கல்ல, வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இதை பத்தி எதுவும் இப்போதைக்கு பேசிடாத. உனக்கும் துளசிக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்க போகுது. எந்த மாற்றமும் இல்லை, நான் உறுதியா சொல்றேங்கிறாங்க மீனாட்சி. மீனாட்சி சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்குமான்னு வெற்றியும் நம்புறாங்க. இப்போதைக்கு உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடு. நாளைக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தமும் நடக்கட்டும். கல்யாண வேலைகள் எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கட்டும். கரெக்டான நேரமும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப நீ துளசி கழுத்துல தாலியை கட்டி அவளை நீ பொண்டாட்டியா ஏத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இரு. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க மீனாட்சி. அஞ்சலியோட ஃப்ரெண்டு அஞ்சலி கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினது மகேஷனால இதை ஏத்துக்கவே முடியல. அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிட்டு லொகேஷன் போட்டு அவங்க இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது ஒரு துணிக்கடையில தான் காட்டுது. மகேஷ் அந்த துணிக்கடைக்கு போறாங்க. ஓ இங்கதான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டே போனவங்க அங்க ஒருத்தரை பாக்குறாங்க. அங்க கவினோட மாமன் பொண்ணு 2 பேரும் துணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கவின் போனை பார்த்துக்கிட்டே இருந்தவர் அந்த பக்கமா விலகி போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வேறொருத்தர் வந்து நிக்கிறாங்க. கவினோட ஃப்ரெண்டு தான் அங்க நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு மகேஷ் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஓ இவன் தான் அந்த வாத்தா? ஓ வாத்துன்னு உனக்கு பேர் வச்சு கூப்பிடுவாளே அந்த வாத்து நீதானா? இன்னைக்கு இருக்கட அவனுக்குன்னு நினைச்சுக்கிட்டு மகேஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அவரும் கடையில இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் மகேஷ் திரும்பி வந்ததை அவங்க பார்க்கவே இல்லை. அப்படியே கர்ச்சிப் துணியால மூஞ்சி கட்டி அப்படியே தரன்னு படிக்கட்டுல இழுத்துக்கிட்டு போறாங்க. முகத்தை பார்க்காமலேயே மகேஷ் முகத்துல பார்த்து குத்துன்னு குத்திடுறாங்க. மூஞ்சி ஊற வெறும் காயமாயிருது. கத்தி கீரலாலும் கம்பி கீரலாலும் முகத்துல ஒரு கோரமான முகமா அப்படி பண்ணிடுறாங்க மகேஷ். வலி தாங்க முடியாம அலறாரு கவினோட ஃப்ரெண்டு. மகேஷ் அந்த ஃப்ரெண்ட் அடிக்கிற அடியில அவங்க கையில கட்டியிருந்த வாட்ச் அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல நழுவி விழுந்துருது. மகேஷ் அவரோட வாட்ச் கழண்டு விழுந்ததை அவர் அப்போதைக்கு கவனிக்கல. திரும்பி பாக்குறாங்க. அந்த கவினோட ஃப்ரெண்டு ரொம்பவே முடியாம முகத்தை மூடிக்கிட்டு யாரையும் பார்க்க முடியாத அளவுக்கு கண் வலியோட அப்படி துடிச்சிட்டு இருக்காரு. நீ துடிக்கணும்டா, நல்லா துடிக்கணும். என் அஞ்சலியை தொட்டா என்ன ஆகும்னு இப்படிதான்டா தெரிஞ்சுக்கணும். நீங்க நீ தொட்டு பேசுனதும் என் மனசு என்ன துடிச்சிருக்கும். இப்படிதான்டா என் மனசும் துடிச்சது. நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பார்த்து அஞ்சலி கேட்குறாங்க, என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க? ஆமா அஞ்சலி, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேங்கிறாங்க மகேஷ். அப்படியா? உங்க முகம் பிரகாசமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கும் சந்தோஷமா நிறைவா இருக்குதுங்க. எப்பவும் நீங்க இதே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க அஞ்சலி. ஆமா அஞ்சலி, கண்டிப்பா இனிமே நான் எப்பவும் இதே மாதிரி இப்படிதான் இருக்க போறேங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி அது வந்து வரும்போது அஞ்சலிக்கு அப்பதான் ஃபோன் கால் வருது. இருங்க ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்றாங்க அஞ்சலி. அஞ்சலியோட ஃப்ரெண்டு தான் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலி, நம்ம ஃப்ரெண்டை யாரோ வந்து அடிச்சு போட்டுட்டாங்கடி. அடையாளம் தெரியாத ஆள் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சுட்டாங்க. கண்ணு கூட முழிக்க முடியாத அளவுக்கு முகத்தை அந்த அளவுக்கு அடிச்சு வச்சுட்டாங்க. யாருன்னே தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்க்க பரிதாபமா இருக்கு அஞ்சலி, நீயும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வான்னு சொல்றாங்க. அப்படியாடி? யாரு என்ன எதுன்னு தெரியலையான்னு கேட்குறாங்க அஞ்சலி. என்னன்னே தெரியலடி, அவனால எதுவும் பேசவும் முடியல. எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. அதான் நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா நீயும் போய் பார்த்துட்டு வருவியல்ல, அதுக்காக தாண்டி நான் உனக்கு கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சரிடி நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு அஞ்சலி மகேஷ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அஞ்சலி என்ன ஆச்சு உனக்கு? யார் ஃபோன் பண்ணனா? ஏன் இப்படி பதறி போய் ஓடி வர? எங்க என்னோட ஃப்ரெண்டை யாரோ முகத்திலேயே பார்த்து அடிச்சிட்டாங்களாமங்க. முகமெல்லாம் வீங்கி கோர முகமா இருக்கு. அவனால பார்க்கவும் முடியலையாம், பேசவும் முடியலையாம். பார்க்கறக்கே பரிதாபமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் வீட்டில் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரலாங்கிறாங்க. அப்படியா? யார் அது அப்படின்னு மகேஷ் கேட்கவும் தன்னோட ஃப்ரெண்டையும் வீட்டோட அட்ரஸையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் மகேஷுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ, நான் தானே அவன் முகத்தை மூடி குத்திட்டு வந்தேன். இப்போ அவன் அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கானா? நான் பார்க்க போய் அவன் அடையாளம் கண்டுட்டா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க மகேஷ். என்னங்க யோசிக்கிறீங்க? எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவன் இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம போய் பார்க்கலைன்னா நல்லாவா இருக்கும்? போல வாங்கன்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி. அஞ்சலியும் மகேஷும் அந்த வீட்டுக்கு போறாங்க. போகும்போதே மகேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஆளை மாத்தி அடிச்சிட்டோமேன்னு நினைச்சிட்டு போறாங்க. அவங்க வீட்டுல நிறைய பேர் சுத்தி நின்று வேடிக்கை
பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலியும் போய் பார்க்குறாங்க. டேய் உனக்கு யாருடா இப்படி அடிச்சது? உனக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியல அஞ்சலி. முகத்த கர்ச்சீப்ப வச்சு என்ன இழுத்துட்டு போய் அடிச்சுட்டாங்க. அடையாளம் மட்டும் தெரிஞ்சு அவன் என் கையில கிடைச்சான். அவ்வளவுதான், நான் சும்மா விட மாட்டேன். ஆனா எனக்கு பின்னாடி நின்னு அடிச்சுட்டான் அஞ்சலி. அதனால தான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைன்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. எதுக்காக அடிச்சாங்கன்னாவது உனக்கு தெரியுமாங்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல அஞ்சலி. ஆனா அவன் என்ன அடிக்கும்போது அவன் கையில இருந்த வாட்சை நான் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டேன். கையில பிடிச்ச வாட்சை நானும் அங்கேயே விட்டுட்டேன். அநேகமா அது அங்கதான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மகேஷ் கையை பாக்குறாங்க. ஐயோ, நம்ம வாட்ச் இங்கதான் தவற விட்டுட்டோமா, கவனிக்காம போயிட்டுமே, ஆதாரத்தையும் விட்டுட்டு போயிட்டுமே, இது பெரிய தப்பாச்சேன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு நிமிஷம் இரு, போன் வருது, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி மகேஷ் வெளியில வந்து அவரை எங்க அடிச்சாரோ அந்த படிக்கட்டு பூரா அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. வாட்ச் இங்க கிடக்குமா அங்க கிடக்குமான்னு தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே இல்லை. இங்க தானே விழுந்திருக்கணும், எங்க காணுமே அப்படின்னு மும்மரமா தேடிட்டு இருக்காங்க. அஞ்சலி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நலம் விசாரிச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க வாட்ச் இருக்கு. அந்த வாட்சை பார்த்ததும் அஞ்சலிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இந்த வாட்ச் இவரோட வாட்சாச்சே, இவர் வாட்ச் இங்க எதுக்கு வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த வாட்சை எடுக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அங்க மும்மரமா மகேஷ் தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன தேடுறீங்க, இந்த வாட்சை தானே தேடுறீங்கன்னு கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க மகேஷ். அஞ்சலி, இந்த வாட்ச் உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்னு கேட்கவும், நான் உங்ககிட்ட கேட்கறேன், இந்த வாட்ச் எப்படி இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்கறாங்க. அது வரைக்கும் சமாளிக்க பாக்குறாங்க மகேஷ். நீங்க சமாளிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, சமாளிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்கிறாங்க. என்ன அஞ்சலி, என்ன போய் சந்தேகப்படுறாங்கிறாங்க மகேஷ். ஆமாங்க, சந்தேகம் தான் படுறேன். நீங்க எதுக்காக அவனை போய் அடிச்சீங்க, நீங்க தான் அடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவனை அடிச்சது காரணத்தை சொல்லுங்கன்னு விடாப்படியா கேட்கறாங்க அஞ்சலி. பதில் சொல்ல முடியாத மகேஷ், ஆமா நான் தான் அடிச்சேன், எனக்கு பிடிக்காத விஷயத்த அவன் செஞ்சான், உன் மேல அவன் கை வச்சு பேசுனது எனக்கு மேல கை வச்சு பேசினாவோ இல்ல உன்கிட்ட நெருங்கி பழகுனாவோ அது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கும் தெரியுமல்ல அஞ்சலி, அதனாலதான் அவனை நான் போட்டு அடிச்சேன்னு சொல்றாங்க மகேஷ். அஞ்சலி, அது மட்டும் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ யார்கிட்ட நெருங்கி பேசினாலும் அது எனக்கு பிடிக்காது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும் பழகணும், யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தானுங்கிறாங்க மகேஷ். ஒன்னு அஞ்சலி, அந்த இடத்துல தவறு நடந்துருச்சு. இவன் கவின் நினைச்சு நான் அடிச்சிட்டேன். கவின் இன்னைக்கு வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா எப்படியும் என் கையில சிக்குவன்ல, அப்ப இருக்கு அவனுக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் அஞ்சலிக்கு தூக்கி வாரி போடுது. எது, கவின் மேல இவருக்கே இவ்வளவு கோபம்? கவின் எனக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவன், அவன் மேல இவ்வளவு வெறுப்போடு இருக்காரா? சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. கவினுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்துட்டு இருக்காங்க அஞ்சலி. லட்சுமிமா அங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு சாமியார் இருக்காங்க. அந்த சாமியார் கிட்ட வாக்கு கேட்டா அவங்க சொல்றதெல்லாம் பழிக்குதுன்னு கூட வந்திருந்த ஒரு அம்மா சொல்றாங்க. அதை கேட்டதும் லட்சுமி அம்மா போய் ஆசையோட, சாமி என் பொண்ணுக்கு கல்யாணமே கூட மாட்டேன், எப்ப கல்யாணம் கூடி வரணும்னு நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. கூடிய சீக்கிரம் உன் பொண்ணுக்கு கல்யாண குருவலம் கூடிருச்சுமா, நீ கவலைப்படாம போங்கிறாங்க. இதை கேட்டதும் லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு, என் பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா, அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிப்பாளாங்கிறாங்க. போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு, அவ கண்டிப்பா சம்மதிப்பான்னு சொல்லிடுறாங்க சாமியார். வீட்டுல வந்து லட்சுமி அம்மா பரபரப்போட சிவராமன் கிட்ட சொல்றாங்க, எங்க பொண்ணுக்கு கல்யாண குருவலம் கூடிருச்சுன்னு கோயில்ல ஒரு சாமி சொன்னாங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால மாப்பிள்ளையோட ஜாதகம் சரியா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மாப்பிள்ளையே நம்ம வீட்டுக்கு வந்து துளசியை பார்க்க சொல்லலாம். துளசியும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு முடிவை சொல்லட்டுங்க, நான் வேணா துளசி கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா துளசியை பார்த்து பேசுறாங்க. ஜாதகம் நல்லா இருக்குமா, அந்த மாப்பிள்ளையவே நம்ம பாத்திரலாம், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பேன், எங்களுக்கும் வயசாயிட்டே போகும், மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் உன்னோட விருப்பத்தை சொல்லி, நாங்க கட்டாயப்படுத்தல துளசி, உனக்கு இதுல விருப்பம் இருந்தா நீ சம்மதம் சொல்லு, இல்லைன்னா வேண்டான்னு லட்சுமி அம்மா சொல்லவும், எனக்கு பாதுகாப்பா இருக்கிற நீங்களே பயந்துட்டு இருக்கீங்க, எனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கடமை முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடுறாங்க துளசி. இதை கேட்டதும் சந்தோஷமா லட்சுமி அம்மா சிவராமன் கிட்ட போய் சொல்றாங்க. சிவராமனும், அப்பாடா எப்படியோ நம்ம வேண்டுதல் பழிச்சிருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லி நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை பேசி முடிச்சிடலாங்கிறாங்க சிவராமனுக்கும் துளசி சம்மதம் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் லட்சுமி அம்மாவும் சிவராமனும் சந்தோஷமா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லி நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல இஷ்டமே இல்லாம சம்மதம் சொல்லியிருக்காங்க. அங்க வெற்றியும் மீனாட்சியோட தூண்டுதலால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறாங்க. வெற்றி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயம் முடிஞ்சது கேள்விப்பட்டதும் வெற்றியோட மனசும் துளசியோட மனசும் பதறுது. தியா மேல ரொம்ப அன்பா பாசமா எங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கிற வெற்றியை தவிர்த்து மனசை நோகடிச்சிட்டோமே, அவரை சரியா புரிஞ்சுக்காம அவரை தப்பா நினைச்சிட்டோமே, தியா மேலையும் குடும்பத்து மேலையும் ரொம்ப அக்கறையா அன்பா பாசமா இருக்கிறவரை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோமோன்னு குழப்பத்தோட இருக்காங்க துளசி. இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட துளசி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏன் சொன்னாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் மனசுல உள்ள விருப்பத்தை சொன்ன போது எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு வேண்டவே வேண்டான்னு சொன்ன துளசி இன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. கல்யாணம்னு ஒண்ணு துளசிக்கு நடந்துட்டா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருவாங்க, துளசியை விட எனக்கு சம்மதம் இல்லை, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது துளசி கூட தான், துளசியும் தியாவையும் என்னைக்கும் கைவிடக்கூடாதுன்னு மனசு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்காது, ஏன்னு தெரியாம முழிக்கிறாங்க வெற்றி. வெற்றியாலையும் அவங்க அப்பானாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது துளசியும் தியாவும். இந்த உண்மை வெற்றிக்கு தெரிய வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க, சொத்து சொகம் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் இது எல்லாம் எனக்கு தேவையில்லை, நம்ம குடும்பத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது துளசியும் தியாவும் தான், அவங்கள நான் எந்த காலத்திலையும் கைவிட மாட்டேன்னு வந்து நிக்கிறாங்க.